அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி போலீஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து. அதாவது தீனி எடுக்காத புறாவை நம்ம எப்படி தீனி எடுக்க வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் தீனி எடுக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் டெய்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்ச கொண்டக்கடலையை கொடுங்க. அது வந்து கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து ஹெல்த்தியாக ஓரளவுக்கு வரும். அது கூடவே விமரல் டானிக் கொடுங்க. சளி வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அசித்ரால் சுரப் கொடுங்க. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ இது மட்டும் வரதுக்கு முன்னாடியே வந்து சளி வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மேக்ஸிமம் கேர் பண்ணிங்க. ஏன்னா புறா குஞ்சுகள் எல்லாமே சளினால தான் சாகும். அதனால் வந்து அதை மட்டும் நல்லா கேர் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து அதே மாதிரி தான் ஒரு 10 நாள் ஃபீட் பண்ணியிருப்பேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் பட்னி போட்டேன். பட்னி போட்ட உடனே அவருக்கு பசி எடுக்கும்ல, குஞ்சு புறா மட்டுமே அதிகப்படியான ஃபீட் எடுக்கும், சரிங்களா? தாய் புறாவோட குஞ்சு புறா நல்லா ஃபீட் எடுக்கும். அதனால் இவர் ஒரு நாள் பசி போட்ட உடனே அவரே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் அது மாதிரி தான் கொத்திட்டு இருக்காரு. இவர் நேற்று வந்து ஃபீட் அவரே எடுத்து ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்தார். அதனால் நான் இன்றைக்கி இவருக்கு ஃபீட் பண்ணலை. நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை ஷேர் பண்ணுங்கள். சாரி சேனல்